அந்த ஜோடியை எந்த நாட்டுக்கு விரும்புகிறார்களோ அந்த நாட்டுக்கு தேனிலவுக்கு அரசு செலவில் அனுப்பி வைக்கும். சுவிட்சர்லாந்து மட்டும் எப்படி எவ்வளோ மானங்கிட்டதனமா இருக்குல்லடா. சரி, இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இங்கே பாரு, மிக்சி, மாவரைக்க, கிரைண்டரு, டிவி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃபேனு, அப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டான், சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் இதை விட கொடுமை இருக்குது. அது இனிமே தான், அது இனிமே அதான் இலவச பொண்டாட்டி. நான் நினைப்பேன் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாது இவனுக்கு, எப்படி அந்த பிள்ளையை வச்சு பொழப்பான். ஏண்டா நாய் தனக்கு ஜோடியை தேடிக்குது, பூனை அதுவே தேடிக்குது, நரி கொக்கு குருவி எல்லாம் தேடிக்குது. ஏண்டா அந்த தமிழை மானங்கிட்டு போய் எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும் இலவசமாக ஒரு பொண்டாட்டி வரும்னு தேடி தெரியான். இப்போ இதையெல்லாம் மகிழ்ச்சியாக வாங்கிட்டியே, பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஒரு புள்ள தரம்னா ஏற்குமா அவன் மனசு? எவ்வளவு கேவலமாக இருக்கும். செருப்பு கட்டி அடிச்சிட மாட்டேன். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், ராத்திரியில் ஏறி குதிச்சு ஏதாவது ஒரு வீட்டில் திருடுறேன். ஒரு 10 லட்ச ரூபாய் திருடிட்டு பார்த்துருச்சு அம்மா உங்கள் வீட்டில் திருடிட்டேன், 10 லட்ச ரூபா இந்தாங்க பங்கு, 8000 டோக்கன் இந்தாங்கம்மா 10,000. சரிப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருவியா? இல்லை சாத்தி வச்சுட்டு விளக்க மாதிரி வச்சு வெளுப்பியா? அடிப்பில்ல. வீட்டில் திருடினவனை அடிக்கிற, நாட்டில் திருடிட்டு 8, 10 டோக்கன் கொடுக்குறான். வாங்கிற சிரிக்கிற டோக்கனோட வர்றவனை தேஞ்ச செருப்பு தேஞ்ச விளக்க மாதிரி வச்சு 2 அடிச்சிருந்தீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். கேவலம். இந்த ஓட்டு காசுக்கு 8,000 10,000 திருடுனதுக்கு, ஓட்டு காசுக்கு, திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் முன்பணம். திருட போகிறேன், அதுக்கு நாங்கள் வச்சுக்கிறீங்க, பெர்மிஷன் கொடுங்க. சட்டப்பையில் வச்சாங்கன்னாவே சந்தேகம் தான். அதெல்லாம் எனக்கு என்ன, நீ இந்த தேர்தலில் வெல்றது தான் வேலை நினச்சிட்டு இருக்கிய? பல பேர் கண்ணில் விழுந்த இரும்பு துகள் மாதிரி திராமர் ஒருத்தன் 8 வழிச்சாலை போட்டு பாருன்னு, ஏர்போர்ட்டு கட்டு பார்ப்போம்னு, துறைமுகம் எங்க கட்டு பேனா எங்க வை பார்ப்போம். சமாதியவே பேக்க போறேன், ஏமாத்துறதெல்லாம். இப்போல்லாம் இந்த நிலத்தை சிப்கார்டுக்கு கையகப்படுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் படுத்த மாட்டான். நான் இருக்கேன்ல, நிம்மதியாக போய் பாடு. வந்து நிலத்தில் கழிச்சேன்னு எனக்கு ஃபோன் அடி, கட்டுச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு ஊறுகாயை தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு வேலையில் உட்காந்து ஏடா பார்ப்போம். பெரும் கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள், அறிவு சமூகம், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகன் உங்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் இருக்கிற சிக்கல்களை சட்டசபையில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். என் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, இனமானத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் எனக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.